எபிசோட்ல மீனா கதிர்க்கு தெரியாம அவங்க அப்பாவையும் தங்கச்சியும் பார்க்கறதுக்காக போறாங்க. அவங்கள பார்த்துட்டு வர்ற வழியில கதிர் மீனாவை பார்த்துடுறாரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். யாரு இவ்வளவு இடம் கிடக்கு? ஓரமா ஒதுங்கி போக வேண்டியதானே? பின்னாலேயே நின்று ஆற நடிச்சிட்டு இருக்காவ. ஐயா, ஏய், எங்க என்ன பண்றா? அது அது வந்து வந்து போச்சு, மாட்டின. ஐயா, அது வந்து ஐயோ, ஐயா கோவப்படுதாக, மாட்டின. ஐயா, அது 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 வந்து இந்த இடத்துல எதுக்கு நிக்கிறா? இங்க எதுக்கு வந்தா? அது வந்து ஐயா, அது அது வந்து எப்போ இவன் வெளியே போவான், நம்ம எப்போ வீட்டுக்கு போலான்னு பாத்துட்டு இருந்தியா? ஐயா, இப்படி திருட்டுத்தனமா வரணும்னு என்ன அவசியம் சொல்லு. ஐயா, அது வந்து வண்டியில இரு. ஐயா, என்ன ஒவ்வொன்னையும் உன்கிட்ட ரெண்டு தடவை சொல்லணுமா? வண்டியில ஏறுன்னு சொன்ன. இல்லையா, நான் நடந்தே வந்துடுறேன். ஏறுன்னு சொல்றேன்ல. ஏறியா, ஏறேன். போலாமா? போலையா. சென்னை இவைய ரொம்ப கோபமா இருக்காவ. இவைய தோட்டத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அம்மையும் பார்த்துட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். கடைசியில இவைய கிட்டே வந்து மாட்டிக்கிட்டேன். இவைய என்ன சொல்ல போறாவளோ தெரியலையே. ஐயா, ஐயா, என்ன? ஐயா, அது வந்து நான் நான் வந்து இழுத்து முடிக்காம என்ன பேச வந்தியோ அதை மட்டும் பேசு. அது அது வந்து நான் புத்தகம் எடுக்கிறதுக்காக போனேன். ஐயா, நிஜமா புத்தகம் எடுக்கிறதுக்காக தான் போனேன். என்னைய நம்புங்க. புத்தகம் எங்க? சொல்லு. புத்தகம் எடுக்க தானே போன, புத்தகம் எங்க? ஐயா, அது ஒரு பொய்ய மறைக்க மேல மேல இன்னொரு பொய் சொல்லாத. எனக்கு பொய் பேசினாலே பிடிக்காது. இறங்கு. சரியா? அட, இந்த சிடுமூஞ்சி இங்கதான் இருக்கா? இந்த வாரேன். ஏங்க, என்ன காதலே வாங்காம மெய் மறந்து உட்காந்துருக்காவ? ஏங்க, அதானே இந்த ஆள் அவர் பொண்டாட்டிய பார்க்க ஆரம்பிச்சா வச்சு கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அப்படி அந்த லேப்டாப்ல என்னதான் இருக்கும்? கூப்பிட்டியா? ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்க பொண்டாட்டியோடயே சுத்துறீங்களே. என்னது? இல்ல, எப்ப பார்த்தாலும் லேப்டாப்போடயே இருக்கீங்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்னைக்குமா வேலை இருக்கு? இல்ல, எங்க ஊர்ல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா வேலைக்கு லீவ் விட்டுருவாவ. ஏதாச்சும் பண்ண வேலை, தோட்டத்து வேலை அந்த மாதிரி நான் மட்டும் செய்வாவ. மற்றபடி ஆபீஸ் வேலைலாம் ஞாயிற்றுக்கிழமையில இருக்காதே, அதான் கேட்டேன். ஐயா, உங்களுக்கு மட்டும் இதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறாவ? இல்ல, ஒரு முக்கியமான ஒர்க் இருந்தது, அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமையில கூடவா? வேலை எப்போ முடியும்? லேட் ஆகும். லேட் ஆகுமா? எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ உனக்கு என்ன வேணும்? அது வந்து எங்க அம்மாவை பார்க்க போனோம். அப்பா, அம்மா, தாத்தா எல்லாரையும் பார்க்க போனோம். கூட வரீங்களா? இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நீ போயிட்டு வா. வேலை இருக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு உங்களுக்கு லீவ் இருக்குன்னா எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அவைய நீங்களும் வருவியான்னு எதிர்பார்ப்பாவ. நீங்களும் வாங்க, போயிட்டு வந்துருவோம்.
எனக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. உன் வீடு என்ன லண்டன்லயா இருக்கு? இங்க தானே இருக்கு. போயிட்டு வா. இல்ல, நீங்க வந்தாதான் நான் போவேன். போன தடவை என் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாய் சோறு கூட சாப்பிடல, அப்படியே கோச்சிட்டு வந்துட்டிய. இந்த தடவை நீங்க வரலனா என் வீட்டுக்கே நான் போக மாட்டேன், பாத்துக்கோங்க. சரி, போகாத. இங்க பாருங்க, நீங்க வந்துதான் ஆகணும். இத்தனை நாள் நான் உங்க வீட்டுல இருந்தேன்ல, உங்களுக்காக தானே இருந்தேன். அப்பா, இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். நான் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அம்மா மதியத்துக்கு விருந்து சமைக்கிறாவ. வாங்குங்க, போயிட்டு வரலாம். நீ போயிட்டு வா. எங்க மீன் எல்லாம் சமைக்கிறாங்க. உங்களுக்கு தான் மீன் பிடிக்கும்ல, அதான் அம்மா கிட்ட சொன்னேன். வாங்குங்க, போயிட்டு வந்துடலாம். எப்படி நீ மீன் சமைக்கிறாங்கன்னு சொன்னா இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு சாப்பிட வந்துருவேன்னு நினைச்சியா? சீ, நீ போகணும்னா போயிட்டு வா. எனக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, கடைசியா கேக்குறேன், வருவீங்களா மாட்டீங்களா? வரல. இப்போ நீங்க மட்டும் என்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல, நான் சாப்பிடவே மாட்டேன், பாத்துக்கங்க. பட்டினி கிடந்து சாகுறேன். இப்போ என்ன உனக்கு? உன் வீட்டுக்கு போனாதான் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ இங்க சமைச்சு சாப்பிடு. இப்போ சாப்பாட்டுக்காண்டி அங்க போய் ஆகணுமா? நான் உங்ககிட்ட சொன்னனும், இப்போ சாப்பாட்டுக்காண்டி தான் என் வீட்டுக்கு போறேனா? பின்ன இங்க பாருங்க, நீங்க பண்றது ஒண்ணும் சரி கிடையாது, பாத்துக்கங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்க என்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்டினி கிடந்து சாவறேன். கொலை கேஸ்ல உள்ள போங்க, எனக்கு என்ன வந்துச்சு. மிஸ்டர் ஆதி, are you there? Yeah, I'm here. Can you please change me the meeting date? Why, Mr. Adi? You told me today is a free time, so only we are choosing this date. Yeah, I can understand that, but I have a emergency work, so I need to go. Can you please change me the date? If it is tomorrow, it will be okay. Okay. I'll check it and tell you. Okay, thank you. Yeah, bye. ஏம்மா மீனா, கதிர் வந்துட்டானா? வந்துட்டாரு. நேரமே சாப்பிட சொல்லு. காலை தோட்டத்துல பிரச்சனைன்னு சாப்பிடாம கொள்ளாம போயிட்டான். நின்று சாப்பிட்டுட்டு போன்ற அவ்வளவு அவசரம். அவனை கூட்டி சாப்பிட சொல்லு. அவனே பசி தாங்க மாட்டான். நான் சொல்றேன். சரி பாரு. ஐயா வேற என் மேல கோவத்துல இருக்காவ. இப்ப நான் என்ன பண்றது? அவிகளுக்கு தெரியாம என் வீட்டுக்கு போனதை கண்டுபிடிச்சிட்டாவ. பத்தா குறைக்கு பொய்ய வேற சொல்லிவிட்டேன். அவிகளுக்கு பொய் சொன்ன வேற பிடிக்காதுன்னு சொன்னாவ. இன்னும் என் மேல கோவப்படதான் போறாவ. போச்சு. ஐயா வந்துட்டீங்களா? உட்காருங்க, சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். ஐயா, காலையிலே சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிட்டியே, அம்மா சொன்னாவ. சாப்பிடுங்க ஐயா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, வழிவிடு. இவ வேற முகம் கொடுத்து பேச மாட்டாவ. சாப்பாடுன்னு சாப்பிட மாட்டாவ. எல்லாம் ஏன் தப்பு தான். அவிதான் போகக்கூடாதுன்னு சொன்னாவல்ல, போகாமலே இருந்திருக்கலாம். அண்ணி, அர்ஜுன். என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? அர்ஜுன், அது கதிரைய என் மேல கோவத்துல போறாவ. கோவத்துல போறானா? ஏன், என்னாச்சு? அது அப்பாக்கு உடம்பு இப்பதான் தேறி வருது. அதான் அவரை பார்த்துட்டு வரதுக்கு ஐயா கிட்ட சொல்லாம போயிட்டேன். அதனால ஐயா கோவத்துல போறாவ. சாப்பிட கூட இல்ல. நான் என்ன அர்ஜுன் பண்ணட்டும்? எனக்கு பெத்தவையிலும் முக்கியம் தானே. அன்னைக்கு அம்மா அப்படி பேசுனதுலேருந்து ஐயா அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாவ. ஆனால் என் மனசு கேட்கல அர்ஜுன். அதான் அப்பாவையும் யாழினியும் பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஐயாவுக்கு தெரியாம போயிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். ஆனால் திரும்ப வரும்போது ஐயா பார்த்துட்டாவ. என்ன நீங்க? கதிர் தான் கோவப்படுவான்னு தெரியும்ல. அட்லீஸ்ட் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போயிருந்திருக்கலாமே. என்ன அர்ஜுன், நீயும் புரியாம பேசுற. ஐயா கிட்ட கேட்டா மட்டும் விட்டுருவாங்களா என்ன? நான் கேட்ட கோவதான் படுவாவ. அதனால்தான் அவருக்கு தெரியாம போயிட்டு வந்துடலான்னு நினைச்சேன். மாட்டிக்கிட்டேன். என்ன மீனா நீ இப்போ கதிரை என்ன சொல்லி சமாதானப்படுத்த? சரி விடு, அமைதியா இரு. 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். நீ எதை பத்தியும் யோசிக்காம படி. சரி அர்ஜுன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன வீட்லயே இருக்க?
ஹாஸ்பிட்டல் போலியோ? இல்லை மீனா, இன்னைக்கு எனக்கு லீவு. ஓ சரி அர்ஜுன். சரி பாரு, ஏதாவது நான் ஹெல்ப் வேணும்னா கேளு, நான் இருக்கேன். சரி அர்ஜுன். எம்மா தியா, எம்மா நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் சாப்பிடாம இருக்கா? இல்லத்த, எனக்கு பசி இல்ல. என்னது பசி இல்லையா? ஆமா. ஏம்மா எம்புட்டு நேரம் ஆகுது, இன்னும் சாப்பிடாம பசி இல்லைன்னு வேற சொல்லுதா? உட்காந்து சாப்பிடு. விடுங்கம்மா, அவ டயட்ல இருக்கா. என்னதியா? இல்லம்மா, அவ விரதம் இருக்கா, அதான் சாப்பிடாம இருக்கா. விரதம் இருக்காளா? ஏனையா சொல்லுதா? ஒண்ணும் புரியல. ஞாயிற்றுக்கிழமை என்ன விரதம்? ஏதோ வெள்ளி செவ்வாய்க்கிழமைனா பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை எந்த சாமிக்கு விரதம் இருக்கிறா? அதுவாம்மா, அது அவளை தான் கேட்கணும். ஆமாட்ட, சாமிக்கு தான் விரதம் இருக்கிறேன். ஆதி ஆனந்த சுவாமி. திமுற பாத்தியா இவளுக்கு? ஆதி ஆனந்த சுவாமியா? அது என்ன சாமி? எந்த ஊர்ல இருக்கு கோயிலு? கோயில் இன்னும் கட்டலத்த, இனிதான் கட்டணும். என்னங்க, கோயில் கட்டிடலாமா? கோயில் கட்டணுமா? நம்ம கோயில் கட்டணுமோ? அம்மா, அவ என்னதான் சொல்றா? என்னம்மா ஒண்ணும் புரியல. என்னாச்சு? ஏன் சாப்பிடலன்னு தானே கேட்டேன். பாருங்க அத்தை, எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுதான், கூட்டிட்டே போக மாட்டாவ. நீங்க தானே சொன்னீங்க அவன் கிட்ட போய் கேளுன்னு. ஆமாம்மா சொன்னேன். அவன் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா போன்னு சொன்னேன். ஆனா அவர் தான் கூட்டிட்டு போக மாட்டாரு. ஏல என்னல, அவதான் ஆசைப்படுறாள்ல, கூட்டிட்டு போக வேண்டியதானே? கூட்டிட்டு போறதுக்கு இல்லம்மா, எனக்கு நம்ம வீட்டுல இருந்து பழக்கம், புது வீட்டுல எல்லாம் போய் இருக்க ஒரு மாதிரி இருக்கு. எது புது வீடா? ஆமா. ஹலோ, இது எனக்கு புது வீடு, நான் இருக்கேன்ல. ஏமா சண்டை போட்டுக்காதீமா, அவன் என்னமோ சொல்லணும்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஏல அது என்ன அண்டை விட்டார் வீடா? உன் மாமன் வீடு. அங்க போறதுக்கு என்னமோ புது வீடு அட்டு வீடுன்னு இருக்கா. கூட்டிட்டு போயிட்டு வாழ, அவதான் ஆசைப்படுதால. சரி சரி, வந்து தொலை. சரியத்தா, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வா. சரி. என்ன இருந்தாலும் ஐயாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருந்துருக்கலாம். அவ என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காவ. கேட்காம போனது தப்புதான். அவ ஏன் நல்லதுக்காகவும் என்னோட மரியாதைக்காகவும் தான் அங்க போகக்கூடாதுன்னு சொன்னாவ. ஆனா அவைய என்னை பெத்தவக, அவைய வீட்டுல எனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஏம்மா என்னை திட்டுறவ? எங்கேயாவது திட்டிட்டு போன போறவ? என்ன இருந்தாலும் அவைய என் அம்மா தானே, அம்மா திட்டினா திட்டிட்டு போகட்டும் அப்படின்னு தானே நான் போனேன். ஆனா அத ஐயாவால ஏத்துக்க முடியல, அதனால வேண்டான்னு சொல்றவ. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயா எழுந்திருக்க வேணாம், உட்காரு. ஹே, இப்ப எதுக்கு எழுந்திருக்கிற? படிச்சுட்டு தான் இருக்க, உட்காந்து படி. உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லையா, பரவாயில்ல. ஐயா, என் மேல உங்களுக்கு இன்னும் கோபம் போகலையோ? நான் எதுக்கு உன் மேல கோவப்பட போறேன்? நீ உன் அம்மா வீட்டுக்கு போன, அதுக்கு எதுக்கு நான் கோவப்படணும்? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் அசிங்கப்பட்டு வா. எனக்கு என்ன வந்துச்சு? ஊர்ல இருக்கிற எவனாவது பார்த்தா எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்க அம்மா பார்த்தா நல்ல வரவேற்பு கொடுப்பாவ. ஐயா நல்ல வரவேற்பு கொடுப்பாவ, அசிங்கப்படுத்தி அனுப்புவாவ. ஊருக்கார பையில பார்த்துட்டு என்ன அசிங்கமா திட்டட்டும். சிவா அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டா, அவ அம்மாவை சேர்த்துக்கல, இன்னும் என்னென்னமோ சொல்லட்டும். யாருக்கு அசிங்கம்? எனக்கு தானே. நான் அசிங்கப்பட்டா உனக்கு என்ன வந்துச்சு? இல்ல ஐயோ ஐயா, நீங்க அசிங்கப்பட்ட நான் எப்படியா நினைப்பேன்? அப்படி நினைச்சிருந்தா நீ போயிருக்கவே மாட்டேன். ஐயோ ஐயா, எங்க அப்பாவை பார்க்கணும்னு நான் ஏன் போனேன். அவையில இப்பதான் உடம்பு தேடி வராவ. அவையில என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுவாவ. என் தங்கச்சி சொன்னாயா, அதை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. அம்மா இருக்கும்போது போல, அம்மா இங்க வேலைக்கு வந்து போறீக்குதான் நாங்க போனேன். போய் 5 நிமிஷம் கூட இல்லையா, பார்த்துட்டு வெள்ளனே வந்துட்டேயா. சிந்தாரு பிள்ளை, ஏய், இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே எங்கேயாவது இந்த மாதிரி போன என்ன நீ மனுஷனாவே பார்க்க மாட்டேன். இந்தாரு, நான் ஒன்னும் வீட்டுக்கு போகக்கூடாது, உன் அப்பா அம்மாவை பார்க்க கூடாதுன்னுலாம் சொல்லல.
இப்படி அநியாயமா பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் உண்மைன்னு ஊருக்காரவைய நம்பலாம். நம்மள பெத்தவைகளே இப்படி பண்ணனா அத உண்மைன்னு நம்பிட்டு உன்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றவ, அதுக்கு பிறகு நீ அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்கிறனா எனக்கு என்ன மரியாதை இருக்கும் சொல்லு? ஐயா தங்கச்சி பார்க்க ஆசைப்பட்டாயா? அவ ஆசைப்பட்டானா இங்க வர சொல்லு. அவளை இங்க இருக்கிற யாரும் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். ஐயா அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்யா. அவளா இங்க நான் வரமாட்டா. உங்க அம்மாவுக்கு தெரியாம தானே உன் வீட்டுக்கு போனா, அதே மாதிரி உங்க அம்மாவுக்கு தெரியாம அவளை வர சொல்லு. மாட்டான்ல, ஏன்னா அவளுக்கு அவ அம்மா தான் பெருசு. அவ வீட்டுல சொல்றத கேப்பா. இந்த மாதிரி இல்லையே. அப்படி இல்லைன்னா ஏதாவது வெளியே கோவில் போறோமோ குளத்து போறோமோ சந்திச்சு பேசிக்கோங்க. யாரு நான் ஒண்ணு பேசக்கூடாதுன்னு சொல்லல, அவங்க போகக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். எனக்கு போய் பேசினா சுத்தமா பிடிக்காது. நீ என்கிட்ட எதையாவது மறைச்ச போறோம் பாப்ப இந்த கதிர் யாருன்னு.